பொதுமக்கள் முதல்ல சரியா இருக்கணும். இன்னைக்கு நீ வாங்கின இலவச அந்த காசை கொடுத்து வாங்கியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 9.5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. நீ காசு வாங்காம கையை நீட்டாம இலவசத்துக்கு ஆசைப்படாம வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஜனநாயக உரிமையை மக்களாகிய நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த ஊர் எம்எல்ஏ நடு ரோட்ல வரும்போது என் ஊருக்கு நீ ஏன்டா செய்யலன்ட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு நீங்க அவனை கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் மக்களோட வேலைக்காரங்க. இதை நான் சொல்லல, இந்திய அரசியல் சட்ட அமைப்பே அதான் சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் நீங்க முதலாளி, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவன் முதலாளி ஆயிரம், நீங்க வேலைக்காரன் ஆயிருக்கீங்க. நீங்க ரோட்ல நின்று டாடா காட்டுறீங்க, அவன் கண்டதா கிளாசிக் கார்ல போயிட்டு நான் இதான் நடந்து. ரெண்டு விஷயத்த நீங்க சிந்திச்சீங்கனால இந்த அரசியல்வாதிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, உங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேருங்கள் அப்படிங்கிறான். ஆனா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட, அந்த கட்சியில இருக்கிற வார்டு கவுன்சிலர் கூட அவங்க பிள்ளைய கொண்டு போய் வேளாண்மையிலையும் வித்யா விகாஸ்லயும் சேர்க்கிறான். என்ன காரணம் இது வரைக்கும் அவனுங்களை கேளுங்க, சொல்றானுங்களா பாப்போம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்றார். இப்ப கூட சமீபத்தில்